திருப்பலி கருத்துக்கள். நன்றேதலாக அந்தோனியம்மாள் மற்றும் அமலதாஸ், மெல்வின் ராஜ் இவர்களுடைய கருத்துக்காக நன்றேதலாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆன்ம இலைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். அருட்தந்தை ஏ வேளாங்கண்ணி வினோத்ராஜ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சிறப்பு கருத்துக்காக இன்று உறுதி பூசுதல் பெறுகின்ற அனைத்து குழந்தைகளுக்காக, சிறுவர் சிறுமியருக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது பங்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியரும் மற்றும் இளைஞர் இளம் பெண்களும் உறுதி பூசுதல் எனும் அருள் சாதனத்தை பெற இருக்கின்றோம். நாங்கள் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு புதுப்படைப்பாக மாறி இயேசுவின் சாட்சிகளாக திகழ அழைக்கப்படுகின்றோம். நம் சமூகத்தில் இறையாட்சியை உருவாக்க அனுப்பப்படுகின்றோம். இது எங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியாகும். உறுதி பூசுதல் பெறும் நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு வழிகாட்ட துணை நிற்க பெற்றோரும் இத்திரு அவையில் உள்ள நாம் அனைவருமே அழைக்கப்படுகின்றோம். இம்மாபெரும் கொண்டாட்டத்திற்காக தலைமையேற்று உறுதி பூசுதல் அருள் சாதனத்தை வழங்குவதற்காக நம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் முனைவர் ஜார்ஜ் ஆந்தோனி சாமி ஆண்டகை வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக தருகின்றது. வணக்கத்துக்கு உரிய ஆயரும் இங்கு வந்துள்ள குருக்களையும் உறுதி பூசுதல் பெறப்போகும் எங்களையும் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுது உறுதி பூசுதல் பெறும் பிள்ளைகளுக்கும் குருகளும் ஆயரும் பீடத்தை நோக்கி பவனியாக வருகின்றனர். நாம் அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலை பாடுவோம். உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்ற
ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்த உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவியூற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அனைவரும் அமர்வோம். யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். திருச்சட்டம் மோசேயின் வழியாக நமக்கு அருளப்பட்டது. இவருக்கும் அவருடைய ஆவியானவரை துணையாளராக உறுதிப்படுத்தும் ஆவியானவராக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதோ இந்த மேன்மை மிகு அருள்மிகு திரு நிகழ்விலே பங்கு பெற நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழி தோன்றலாக நம்மிடையே இருப்பவர்கள்தான் ஆயர்கள். ஆகவே இன்று இயேசு கிறிஸ்துவின் வழித்தோன்றலாக நம்முடைய வருகை தந்திருக்கின்ற நம்முடைய உயர் மறை மாவட்ட பேராயர் அருட்திரு ஜார்ஜ் ஆண்டகை அவர்களை நம் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி நாம் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது நம் அனைவருடைய அன்பையும் வரவேற்பும் தெரிவிக்கின்ற வகையில் நம்முடைய புதிய பங்கு பேரவையினுடைய துணை தலைவர் திருவாளர் டேவிட் அமலநாதன் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அன்போடு அழைக்கின்றேன்.
நம்முடைய பங்கு பேரவையினுடைய செயலாளர் செக்ரட்டரி திருவாளர் ராஜி அவர்களை பூ சென்று வழங்கி ஆயரை வரவேற்க அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருள்மிகு நிகழ்வுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிறுவர்கள் சிறுமிகள் 52 சிறுவர் சிறுமியர் இன்று இந்த உறுதி பூசல் அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். அவர்களையும் அவளுடைய பெற்றோர்களையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் இந்த திருவருகை காலத்தினுடைய இந்த 2வது வாரத்துக்கான மெழுகுவத்தியை ஏற்றிருக்கின்றோம். அதற்கான முன்னுரைக்கு நாம் செவி சாய்ப்போம். ஒளியேற்றுதல். இறைவாக்கினர் எசையா இயேசுவை அமைதியின் அரசர் என அழைத்தார். திருமுழுக்கு யோவான் வழியாக அந்த அமைதியின் அரசர் நம்மில் குடிகொள்ள இறைவன் நம் இதயங்களை தயாரிக்கிறார். சுயநலத்தாலும் பேராசையாலும் நம் குடும்பங்களிலும் உலகின் இழந்து போன அமைதியை இயேசு தம் திருவருகையின் கொடையாக தர வேண்டி அமைதியின் திரியை ஏற்றுகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் தொழுது கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லா வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதே இருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்காக வழியை ஆயுத்தமாக்குங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயுத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையில் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். எங்களை மீட்டருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி கூடிக்கொள்ளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். எங்களை மீட்டருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணின்று உண்மை முளைத்தெழும், விண்ணின்று நீதி கீழ் நோக்கும்.
உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். எங்களை மீட்டருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். எங்களை மீட்டருளும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 8 முதல் 14 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற கால தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும், பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும், மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவை யாவும் அழிந்து போகுமாததால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி கூடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டுள்ளவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. Alleluia. இறைவன் படைத்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். அவரே அளித்த வாழ்விதுவே, அதை இறைவுடனே வாழ்ந்திடுவோம். Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம்.
இதோ என் தூதனை உனக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று பறைசாற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இத்திருத்தல அதிபர் பங்கு தந்தை அவர்களே, அவரோடு இணைந்து இத்திருத்தலத்தில் ஆன்மீக மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கும் சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, உறுதி பூசல் என்ற அருட்சாதனத்தை பெறவிருக்கும் அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் காலை வணக்கமும் ஆசீரும். திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் வருகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்க நம்மையே தகுந்த விதத்தில் தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் அதற்கான வாய்ப்புகளையும் நாம் எவ்வாறு பெற முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. எசையா ஆகமத்தில் படிக்கின்றோம், வருகின்ற மெசியா மக்களிடையே அமைதியையும் நீதியையும் நேர்மையையும் சமத்துவத்தையும் தந்து அவர்களுக்கு இறை அருளின் அரசராகவும் ஆட்டை மேய்க்கின்ற மெய்ப்பனாகவும் இருந்து வழி நடத்துவார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அதேபோன்று ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே இன்றைய 2ஆம் வாசகம் வருகின்ற காலத்திற்கு நம்மையே நாம் தயார் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை ரோமைய மக்களுக்கு திருத்தூதர் பவுல் அடியார் அக்காலகட்டத்திற்கு ஏற்றவாறு எடுத்து கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே தயாரிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவானின் வாக்கின் மூலமாக நமக்கு தரப்படுகின்றது. மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது. அண்மையிலே நான் அமெரிக்காவில் கடந்த நவம்பர் மாதம் நடுவிலே சிகாகோ என்ற நகரிலே சில முக்கியமான அலுவலின் காரணமாக சென்றிருந்த பொழுது ஒரு தமிழ் குடும்பத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள் மாலை உணவிற்கு. அந்த வீட்டிலே நுழைந்தவுடன் பார்த்தேன், ஏற்கனவே கிறிஸ்மஸ் விழாவின் மகிழ்ச்சியானது தோரணங்களாகவும் அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளாகவும் எல்லாவற்றிற்கு மேலாக கிறிஸ்மஸ் குடில் மூலமாகவும் அருமையாக எல்லாம் தயாராக இருந்தது. அந்த தம்பதியர்களின் மகன் ஜோசப் என்னை பார்த்து கூறினான், ஃபாதர், எல்லாம் தயாராகிவிட்டது, இன்னும் பிறக்க வேண்டியது கிறிஸ்து தான். எப்போ பிறப்பார்னு கேட்டேன். அவர் பிறப்பார் 25ஆம் தேதி தான். ஆனால் எங்களுடைய பகுதியிலே எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டோம்.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எத்தகைய தயாரிப்பை பற்றி யோசேப் கூறியிருப்பான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மாறி வருகின்ற இக்காலகட்டத்திலே தயாரிப்பு என்பது வெளிப்படையான ஒரு தயாரிப்பாக இருந்து விடுகின்றது. மேலைய நாடுகளில் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலும் எல்லா இடத்திலும் கிறிஸ்மஸ் விழாவிற்காக தோரணங்கள், விளக்குகள், தேவையான பொருட்களை வாங்க கடைகளில் எல்லாமே விற்கப்படுகின்றது. ஏன் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் எந்த விதமான வேலையும் செய்யாமல் அருமையான ஒரு அலங்கரிப்பையும் ஒரு குடிலையும் செய்து கொடுக்க ஏஜென்சி ரெடியாக இருக்கின்றார்கள்? தெரியுமா? அது அந்த அளவுக்கு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தயாரிப்பு, இத்தகைய தயாரிப்பு உண்மையான தயாரிப்பா என்ற ஒரு கேள்வியை உங்களிடம் நான் இன்று எழுப்புகின்றேன். இத்தகைய தயாரிப்பு கிறிஸ்துவை ஒதுக்கி வைத்து அவர் பிறக்கின்ற விழாவின் தயாரிப்பாகவே இருக்கின்றதே தவிர, வருகின்ற ஆண்டவரை நான் நல்ல விதமாக ஏற்க என்னையே தயாரிக்கின்ற ஒரு தயாரிப்பாக இல்லை. ஜோசப் சொன்னது உண்மைதான். எல்லாம் தயாராகிவிட்டது, கிறிஸ்து பிறக்க வேண்டும். எனவே தயாரிப்பு என்பது வருகின்ற ஆண்டவரை வெளி நிலையில், எக்ஸ்டர்னல் வே, அதற்காக நாம் தயாரிக்கின்ற ஒரு விதமாக அமைந்து, வருகின்ற ஆண்டவரை நான் வரவேற்க என்னையே நான் எவ்வாறு தயார் செய்கின்றேன் என்ற ஒரு உண்மையை நாம் மறந்து விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுவோம். திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார், மனம் மாறுங்கள், விண்ணரசு அருகிலே வந்துவிட்டது. விண்ணரசு என்பது இறைவனின் வருகை. எனவேதான் மார்க் எழுதிய இந்த நற்செய்தியிலே மார்க் ஒருவர் மட்டும்தான் தன்னுடைய நூலுக்கு நற்செய்தி என்ற பெயரை தருகின்றார். லூக்காவோ, புனித யோவானோ, புனித மத்தேயோவோ தங்களுடைய நூலை வரலாறாகவும் தாங்கள் எடுத்து காட்டுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வாகவும் எடுத்து கூறுகிறார்களே தவிர, புனித மார்க்கு இது நற்செய்தி என்று எடுத்து கூறி நற்செய்தியை பின்பற்றும் மக்களாக மாற வேண்டும் என்றால் மனம் மாறுங்கள், விண்ணரசின் அரசராக இருக்கின்ற கிறிஸ்துவை நாம் பெற வேண்டும் என்று. எனவே அன்புக்குரியவர்களே, இரண்டாம் திருவருகை கால ஞாயிறு மனமாற்றத்தின் ஞாயிறாக இருக்கின்றது. நம்மை அழைக்கின்றது மனமாற, ரிப்பெண்ட். நாம் செய்த குற்றங்களை, நாம் இருக்கும் நிலையை உணர்ந்து வெளிப்படையான தயாரிப்புகள் ஒன்று, அதை விட்டுவிட்டு முக்கியமான தேவையான தயாரிப்பு நம்முடைய உள்ள அளவில் கிறிஸ்துவை வரவேற்பதில் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய தினத்திலே நம்முடைய பிள்ளைகளில் சில உறுதி பூசல் என்ற அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். வருகின்ற தூய ஆவியானவர் மனமாற்றத்தின் ஆவியானவர், தூய்மையை தருகின்ற ஆவியானவர், பாவங்களை ஒழித்து புனித வாழ்விற்கு நம்மை இட்டு செல்லுகின்ற கனிகளையும் கொடைகளையும் தருகின்ற ஆவியானவராக இருக்கின்றார். எனவே இன்றைய தினத்திலே, இந்த ஞாயிறு அன்று இந்த அருட்சாதனம் இங்கு நிறைவேற்றுவது கிறிஸ்துவினால் நமக்கு தரப்படுகின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. ஏதோ ஒரு கடமைக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று இந்த உறுதி பூசல் என்ற அருட்சாதனத்தை கொடுக்க வரவில்லை. குடும்ப அளவிலே பார்க்கும் பொழுது பிள்ளைக்கு வயது வந்து விட்டது, இதை செய்யணும், தாத்தா பாட்டியை கூப்பிடணும், மாமா அத்தையை கூப்பிடணும், உறவினர்களை கூப்பிடணும், இதை முடிக்கணும். அந்த நிலையில் நாம் ஒரு சமூக விழாவாகவே இன்னும் உறுதி பூசலை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எவ்வளோ தூரம் என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் லீவுக்கு வரும் பொழுது இந்த ஊரில் எல்லோரும் சொந்தக்காரங்க இருக்கனால உடனே உறுதி பூசலை கொடுத்துடணுன்றாங்க. காரணம், அவர்களுக்கு உறுதி பூசல் ஒரு சமூக விழாவாகவே இருக்கின்றதே ஒழிய ஒரு ஆன்மீக விழாவாக அவர்கள் காண்பது கிடையாது. அது பெரும் தவறு.
உண்மையான மனமாற்றம் எப்பொழுது வருது? ஆவியின் தூண்டுதலால், ஆவியின் வழிகாட்டுதலால், ஆவியின் உடனிருப்பினால். அன்புக்குரியவர்களே, இதை நாம் உணர வேண்டும். அந்த பையன் என்ன சொன்னான்? எல்லா கிஃப்டையும் வாங்கிட்டோம், உங்களுக்கு கூட ஒரு கிஃப்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் திறந்து பார்க்காதீங்க, நாங்கள் கொடுத்துட்றோம், 24 நைட்டு போய் வீட்டில் போய் திறந்து பார்த்துங்க. ஜோசப் அதே மாதிரி தான் நீங்களும் எல்லாம் தயார் வச்சுருக்கீங்க. எந்த புடவை கட்டலாம், எந்த சங்கிலி போடலாம், எந்த பேண்ட்ஸ் போடலாம், ஃபேமிலி ஒரே யூனிஃபார்மில் போகுமா, இல்லாட்டி மாறுபட்ட யூனிஃபார்மில் போகுமா, எந்த பூசைக்கு போகலாம், காலம்புற சாப்பாடு எங்கே, மத்தியானம் எந்த ஹோட்டல். இப்போ தான் வீட்டில் சமைக்கிறது கிடையாது இல்லையா? ஸ்விக்கிட்ட கொடுத்துடலாமா, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிடலாமா, என்ன பண்ணும், மகனை விட்டு இதுதான் நம்மளுக்கு இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? உண்மையாக பொண்ணு இல்லையா? ஆமாம், எல்லாம் தலையாட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தயாரிப்பும் ஜோசப் தயாரிப்பாக தான் இருக்கு. இயேசுவேன்களே, கொஞ்சம் நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நற்செய்தி ஏதோ படிப்பதற்கு காதில் கேட்டு போகிறது கிடையாது. மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆண்டு புயலுக்கு மத்தியில், வெள்ளத்திற்கு மத்தியில் இறைவன் நம்மை காத்து அரவணைத்து நல்லா அருமையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ட்ரெஸ்ஸுலாம் இன்னும் காயக்கூட ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இத்தகைய மக்களுக்கு மத்தியில் உங்களை இறைவன் ஆசீர்வதித்து அருமையான உணவை கொடுத்து இன்று திருப்பலிக்கு ஆயரின் திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எனவே வருகின்ற அந்த தயாரிப்பு பொருள் அளவில் வெளிப்படையாக வெளிவேடக்காரர்கள் செய்கின்ற ஒரு தயாரிப்பாக இருக்காமல் ஆவியினால் தூண்டப்பட்டு உண்மையான மனமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தயாரிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த 2 வாரங்களில் நல்ல விதமாக உங்களையே தயார் செய்ய உங்களுக்கு அவசியமாக இருப்பது கிறிஸ்துவோடு ஒப்புரவு என்ற அருட்சாதனத்தின் மூலமாக ஒன்றாக இணைவது. ஒப்புரவு அருட்சாதனம் 24ஆம் தேதி போய் பங்குசாமிகிட்ட போகலான்னு நிற்காதீங்க. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா இன்றைக்கி தான் வரேன்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் செய்த பாவத்தை சொல்லிட்டோம்னா சரியாக போயிடும்ல, நாளைக்கு கிறிஸ்மஸ் கரெக்டாக இருக்கும்ல. முன்னாலே சொல்லிட்டோம்னா திருப்பி பாவம் செய்ய வரணும். அவன் சொன்னது பாருங்கள், அதிலையும் பிளானில் போட்டு தான் செய்கிறாங்க. மனித வாழ்க்கையானது பிளானிங்கில் இருக்க வேண்டியது தான். ஆனால் எல்லாமே கார்ப்பரேட் பிளானிங் ஆகிட்டோம்னா எங்கேயுமே நான் போக முடியாது. எனவே ஒரு மனம் மாற்றம் தேவை என்றால் இன்றிலிருந்து இன்றைக்கி நல்லா ஒப்புரவு வருஷம் 2 தடவை பாவ சிந்தனை பண்ணேன்னா ஒரு நாளைக்கு 3 காப்பி குடிக்கிறோம்ல இல்லையா? அவங்க 4ன்னு சொல்கிறாங்க ஒருத்தர். சரி 4 குடிக்கிறீங்க, ஓகே, அது இருக்குது குடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க உடம்பு தாங்கிக்குது, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. சீரியஸாக எடுக்க முடியும் இதெல்லாம். இன்றைய நம்முடைய பிள்ளைகள் அந்த ஆவியானவரை பெற ஆவலாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் எந்த மனநிலையில் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தா எல்லாம் பரதாமல் என்னை பார்க்குறாப்புல இருக்குது. அப்படி தானே? ஏன்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க, காலம்புற சாப்பாடே கொடுக்காமல் கூட்டுவோன்ட்டாங்கன்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லையா? முடிஞ்சோடனே பங்குசாமியார் வீட்டில் போய் சாப்பிடுங்க. நல்ல பங்குசாமியார் உங்களுக்கு தெரியுமில்ல, நல்ல பங்குசாமியார் அவர். மற்றவங்களாம் கெட்ட பங்குசாமி நான் சொல்லலை. நான் இப்போ இருக்கவங்க சொல்லுவோம், நல்லது சொல்லிடணும், பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆவியின் அருளை பெற வேண்டியிருக்கும் உங்களை வரவேற்கின்றோம். மனமாற்றத்தை ஏற்படுத்தணும், மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் எத்தகைய தினமாக இருக்கும்? இந்த ஆவியின் உறுதி பூசலை பெறும் பொழுது நீ என்ன செய்ய போகின்றாய்? எவ்வாறு மாற இருக்கின்றாய்? இன்றிலிருந்து உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையோ பொது வாழ்க்கையோ பிறர் வாழ்க்கையோ எவ்வாறு அமையும்? இவைகளை நீங்கள் கட்டாயமாக கேட்க வேண்டிய வயது உங்களுக்கு இருக்கின்றது. மறைக்கல்வி ஆசிரியர்கள் அதை கொடுத்திருக்கின்றார்கள், அதை நீங்கள் செய்த வேண்டும். இப்பொழுது ஆயர் என்ற முறையிலே ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா, கேட்க வேணாமா? தைரியமாக சொல். ஒரு பையன் வேணான்றான், கேட்கலாமா கேட்க வேணாமா? பங்குசாமியார் கேட்கணும்னு சொல்கிறார். உறுதி பூசல் என்ற அருட்சாதனத்தில் கொடைகளும் கொடுக்கப்படுகின்றது, கனிகளும் கொடுக்கப்படுகின்றது. ஏன் இதை 2ஆக கொடுக்குறாங்க? 1ஆ கொடுக்கலாமே தூயாவர், ஏன் 2ஆக திருப்பி கொடுக்குறார்? யாருக்காச்சும் தெரியுமா?
நான் நீங்களாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோ, அதில் வந்து கேட்டிருக்க மாட்டேன் இந்த கேள்வியை. உங்கள் மறைக்கல்வி ஆசிரியர் கஷ்டப்படுவாங்க. இப்போ இவர் கேட்கவே இல்லை, இன்றைக்கி தான் இதை கேட்குறாங்கன்ட்டு. அப்படி தானே? ஏன் வந்து கனிகளும் தனியாக கொடைகளும் தனியாக கொடுக்குறாங்க? எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல. யாருக்கு தெரியுமோ கையை தூக்கிட்டு, தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக பதில் சொல்லுங்கள். பேரை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தைகளில் ஏன் தூய ஆவியானவர் கனிகளை கொடுக்கின்றார், கொடையை கொடுக்கின்றார்? பேசாமல் ஒன்றா சேர்த்து கிஃப்ட்டுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இன்னொரு பேரை வச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஏன் பிரித்து கொடுக்கப்படுகின்றது? நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? காலம்பரை சாப்பிடும்போது இட்லி இருக்குது, தோசை இருக்குது. இட்லியும் தோசையும் எங்கேருந்து வருது? எந்த மாவுலேருந்து வருது? எந்த மாவு? அரிசியிலேருந்து வருது இல்லையா? அப்போ அதே மாதிரி கொடைகளும் கனிகளும், ஒன்று இட்லி ஒன்று தோசை, அது மாதிரி பிரித்து கொடுக்குறாரா? டேஸ்ட்டுக்காகையா இல்லாட்டி வேறு காரணத்துக்காகையா? அவங்களுக்கு தெரியாட்டாலும் பெற்றோர்கள்ட்ட கேட்போம். தெரியுமா? மறைக்கல்வி ஆசிரியர்கள் தெரியுமா? பங்குசாமி வேணுன்னா அப்புறம் தனியாக கேட்டுக்கிறேன் நான், இப்போ கேட்கக்கூடாது எல்லாத்துக்குமா. அவர் இப்பயே வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார். எதற்காக பிரித்து கொடுக்கப்படும்? இதுதான் சிம்பிள் கொஷின். கனிகள், கொடைகள் எதற்காக கொடுக்கப்படுங்க? சரி, இப்போ உங்களில் ஒருத்தர் வந்து எழுந்து எத்தனை கொடைகள், அதன் பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம். கைத்துக்குமாம்மா பேர் சொல்லிட்டு பையன் சொல்லுங்கப்பா, தைரியமாக சொல்லுங்கள். பேர் என்ன? ஷெர்வின். ஜெஃபியா? ஷெர்வின். ஓகே ஓகே. கொடைகள் மொத்தம் 7. என்னென்னு சொல்லுங்கப்பா. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், நுண்மதி, ஆற்றல், இறைப்பற்று, இறையச்சம். சரி, இந்த 7ஐயும் யோசிப்பாரு. இதெல்லாம் வந்து உனக்கு உன்னை முழுமையாக்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற தூய ஆவியின் அருள். ஞானத்தை பெறணும், இறைப்பற்றும், மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீ உன்னை முழு மனிதனாக, முழு கிறிஸ்தவனாக ஆகுவதற்கு கொடுக்கப்படுகின்ற, உன்னையே பில்டப் பண்ணுறதுக்கு. நான் அந்த பில்டப் சாதாரண பண்ண அதை மீன் பண்ணல, அது வெளியில் சொல்கிற பில்டப் இது, உண்மையான பில்டப் இது. உன்னையே தயாரித்து நீ கிறிஸ்துவின் சீடராக ஆவதற்கு இந்த 7 கொடைகளும் கொடுக்கப்படும். இப்போ பெண்கள், கேர்ள்ஸ், வாட் ஆர் ஆல் கனிகள், வாட் ஆர் ஆல் ஃப்ரூட்ஸ்? ஃபாதர், இங்கே உங்கள் பேர் என்ன? ஜோனைரஸ். ஜோய், சொல்லுங்கள். கனிகள் மொத்தம் 12. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம், தாராள குணம், பணிவினயம், நிறைகற்பு. இந்த 12ம் ஒரு முழு மனிதனாக, கிறிஸ்தவனாக இருக்கின்ற தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல்களாக இருக்கின்றது. அன்பு செய்யணும், மகிழ்ச்சியை காட்டணும், அமைதியாக இருக்கணும், பொறாமைன்ற என்ன பொறுமை. பத்தியா கரெக்டாக சொல்லிட்டேன். பர்பஸாக சொன்னால் கரெக்டாக பிடிச்சிட்டு பத்தியா. வெரி குட், அப்ரிஷியேட். பொறாமையை வந்துக்கிட்டு இருக்கோம், அது வந்து கொடைகள் கிடையாது, அது வேறு வகையான கொடை. என்ன, தூய ஆவி கிடையாது, கெட்ட ஆவியினுடைய கொடை. இது மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து முழு கிறிஸ்தவனாக இருக்கின்ற ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக. அன்பு செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தாழ்ச்சியாக இருக்கணும், பரிவன்பு இருக்கணும், கனிவு இருக்கணும். இதெல்லாம் வெளிப்பாடுகள். அதனால தான் தூய ஆவியார், சுருக்கமாக சொன்னால், ஒரு ட்ரெயினுக்கு வந்து அவரே கொடி காட்டிக்கிறாரு, அந்த ட்ரெயினையும் ஓட்டிக்கிறார். உங்களுக்கு வேண்டிய அனைத்து கொடைகளை கொடுத்து உங்களை முழு கிறிஸ்தவனாக ஆக்கின்றார். அந்த முழு கிறிஸ்தவனாக இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது 12 வகையில் காட்டுறார். இதுதான் வித்தியாசம். இப்போ புரியுதா? உண்மையில் கல்யாணத்துக்கு வரும்போது, சாமியார் ஆகும்போது இந்த கேள்வி கேட்க சொல்கிறேன் நான். சரியா? சரி. அடுத்த கேள்வி மிக முக்கியமானது. உறுதி பூசலில் பயன்படுத்தும் எண்ணெயின் பெயர் என்ன?
விஷால் கிறிஸ்மா திருத்தைலம். விஷால் சொல்லுங்க. கிறிஸ்மா திருத்தைலம். அது எங்க இருந்து வருதுப்பா? கிறிஸ்மா திருப்பலியிலிருந்து வருகிறது. ஆயரால் அச்சரிக்கப்பட்டு வருகிறது. ஆயர் வந்திருக்கணுமா? ஆயர் போய் அந்த எண்ணெய் எங்க வாங்குவார்? ஒலிவ மரையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒலிவ மரத்திலேருந்து வர்றது ஒலிவ எண்ணெய். அந்த எண்ணெய் எடுத்து என்ன செய்வார் ஆயர்? கிறிஸ்மா திருத்தைலம் அர்ச்சிக்கப்பட்டு கிறிஸ்மா திருத்தைலம் அவர் ஆயர் அதை அர்ச்சிக்கிறாரு. அதை அர்ச்சிக்கும் பொழுது சில நிகழ்வு இருக்குது. நல்லா அர்ப்பண ஜெபத்தை சொல்லி அதன் மேலே 3 முறை ஊதி அத்தோடு ஒன்று சேர்ப்பார். என்னத்தை சேர்க்கிறார்? தண்ணியவா? வாசனை திரவியம், பால்சம். பால்சம் என்ற திரவியம். வெரி குட். விஷால் கை தட்டிருங்க. வெரி குட். சரி, நம்ம கேர்ள்ஸ் பக்கம் வாங்க ஃபாதர். இந்த கிறிஸ்மா எண்ணெய் எந்தெந்த அருட்சாதனங்களில் பயன்படுத்தப்படுகின்றது? பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க. ஜாய்சி திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம். திருமணத்தில் பயன்படாது. ஏன் தேவையில்லை? நான் கேட்டேன் ஒரு பிள்ளைட்டு நான் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிச்சேன்ட்டேன். சரி உட்காருமான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அவனும் கல்யாணம் பண்ணியிருப்பான். இதை போய் என்கிட்ட கேட்குறிய, தெரிஞ்சுன்னா அப்பயே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? திருமணத்தை நடத்துபவர்கள் வருகின்ற கணவன் மனைவியாக இருக்கின்ற ஆணும் பெண்ணும் தான். அவர்கள் தான் வாக்குறுதியின் மூலமாக திருமண சடங்கை நடத்துகின்றார்கள். குருக்கள் அதை நடத்துவதற்கு உதவியாக இருக்கின்றார்கள். ஆனால் திருமுழுக்கோ உறுதி பூசுதலோ குருத்துவத்தில் ஆயரோ குருக்களோ இன்னொருவரை அந்த நிலைக்கு அவரை உயர்த்துவதற்காக கிறிஸ்துவின் உடலாக மறைவுறவின் உறுப்பினர்களாக திருச்சபின் அங்கத்தினாக மாறுவதற்கு திருமுழுக்கின் வழியாக அந்த புனித கிறிஸ்மா ஆயினும் உறுதி பூசலில் உங்களை உறுதிப்படுத்தி முழுமையான மனிதனாக மாற்றுவதற்காக குருத்துவத்தின் மூலமாக அர்ச்சிப்பில் அருட்பொழிவில் நீங்கள் நிறைவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதுதான் இன்னைக்கு புரியுதா? வெரி குட். உட்காந்துருங்க. கடைசி கேள்வி, அருட்சாதனங்கள் எத்தனை? எந்தெந்த அருட்சாதனங்களை வாழ்க்கையில் ஒரு முறை பெற முடியும், 2 முறை பெற முடியும், பல முறை பெற முடியும்? ஜெரால்ட் ஆண்டனி ஃபாதர். ஜெரால்ட் சொல்லுங்க. ஃபாதர், வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே பெறக்கூடிய அருட்சாதனங்கள் 3 ஃபாதர். உறுதி பூசுதல், திருமுழுக்கு, குருத்துவம். 2 முறை பெறது? திருமணம் பெறலாம் ஃபாதர். பெறலாம். நீ எனக்கு பெறலாம் அதெல்லாம் தேவை கிடையாது. பெறலாமா? என்ன காத்துட்டு இருக்காங்க பின்னால. நீ சொன்ன முடிவை பார்த்து இன்றைக்கெல்லாம் வீட்டில் நிறையா முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டிலே நடக்கும். அதுதான் கேட்குறேன். அதான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கன்னு சொல்கிறேன். அப்போ வேணா என்ன சொல்ல, ஒன்று நிறுத்திக்கலாமா? நிறுத்திக்கலாம் ஃபாதர். திருமணத்தில் இருக்கும் இருவரில் கணவர் அல்லது மனைவி இறந்துவிட்டால் உயிரோடு இருப்பவர்கள் இன்னொருவரை மணந்து கொள்ளலாம். சரி, இப்போ உயிரோடு இருக்கும்போது அப்புறம் எப்படி கொலை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்? இல்லை ஃபாதர், அப்படி அதெல்லாம் தெளிவாக சொல்லு. இல்லாட்டி நம்ம மாட்டிக்குவோம், 2 பேரும் மாட்டிக்குவோம். இயற்கையாக மரணம் அடைந்தாலோ விபத்தில் எதுலையாவது இறந்தாலோ? விபத்து கூட அங்கே கூட ப்ராப்ளம் வருது. விபத்துன்னு சொல்ல, இயற்கையாக இருந்துன்னு நிறுத்திக்குவோம். ஏன்னா வீணாக போய் மாட்டிக்க கூடாது. வெரி குட். அதனால் 3 பையனுக்கு ஜெரால்ட் கை தட்டிடுங்க. வெரி குட். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து எவ்வாறு மரியன்னை அப்போஸ்தலர்களுடன் வருகின்ற ஆவியானவரை பெற ஜெபித்து வேண்டி ஆவியின் அருளை பெற்றார்களோ அதே போன்று பெற்றோர்களாகிய நீங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட விதத்திலே ஜபித்து ஆவியை நிறைவாக கொடைகள் கனிகள் மூலமாக பெற இப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். மெழுகுத்திரைகளை ஏற்றிக்கொள்வோம்.
உறுதி பூசுதல் திருவருட்சாதன திருச்சடங்கு தொடங்குகிறது. இத்திருச்சடங்கு 4 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல், கரங்களை வைத்து ஜெபித்தல், திருத்தைலம் பூசுதல், அமைதியை பகிர்தல். அனைவரும் எழுந்து நிற்போம். திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல். அன்புள்ள பிள்ளைகளே, நீங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது திருமுழுக்கு சடங்கில் பாவத்தை விட்டு விடுவதாகவும் இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவதாகவும் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் உங்கள் சார்பில் வாக்குறுதிகளை அளித்தனர். இப்போது நீங்களே அந்த வாக்குறுதிகளின் பொருள் உணர்ந்து அவற்றை கடைபிடிப்பதாக இறை மக்கள் சமூகத்தின் முன்னால் அறிக்கையிட வேண்டும். தூய ஆவியாரின் ஆற்றலினால் அவ்வாக்குறுதியின்படி வாழ வேண்டும். எனவே பேராயர் கேட்கும் கேள்விகளுக்கு எரியும் மெழுகுத்திரிகளை கையில் ஏந்தியவர்களாக விட்டு விடுகிறேன், நம்புகிறேன் என உரிமையில் பதில் கூறுங்கள். உறுதி பூசல் பெறுவோரோடு இணைந்து இறை மக்கள் அனைவரும் நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம். அழகையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அன்று பெந்தகோஸ்து விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்படவிருக்கின்ற ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கிறோம். ஆமென். கரங்களை வைத்து ஜெபித்தல். உறுதி பூசல் கொண்டாட்டத்தில் ஒரு முக்கியமான சடங்கு பேராயர் உறுதி பூசல் பெறுவோரின் மீது தம் கைகளை விரித்து ஜெபிப்பதாகும். இயேசு திருத்தூதர்களுக்கு தமது ஆவியாரை வழங்கினார். திருத்தூதர்கள் மக்கள் மீது கரங்களை விரிக்கவே மக்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டார்கள். திருத்தூதர்களின் வழி வருகின்ற பேராயர் கரங்களை விரித்து ஜெபிக்கும் போது உறுதி பூசல் பெறுவோரும் அதே தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கின்றனர். இவ்வேளையில் பேராயரோடு சேர்ந்து அவருடைய உடன் பணியாளர்களான குருக்களும் கைகளை நீட்டி ஜெபிப்பர். இறை மக்களாகிய நாமும் தூய ஆவியானருடன் உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புதுபிறப்பு அளித்து ஆண்டவரே துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். இறை அச்சத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தைலம் பூசுதல், அமைதியை பகிர்தல். மெழுகுத்திரிகளை அணைத்துவிட்டு அனைவரும் அமர்வோம். உறுதி பூசுதலில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் கிறிஸ்மா எனப்படுகிறது. இதை உறுதி பூசுதல் பெறுவோரின் நெற்றியில் பேராயர் பூசுகிறார். இது நாம் இறை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்படுவதையும் கிறிஸ்துவின் பணிக்காக திருநிலைப்படுத்தப்படுவதையும் குறிக்கிறது. பேராயர் கிறிஸ்மா எண்ணெயால் சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டே தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள், இறை தந்தையின் உன்னத கொடையவரே என்று கூறுவார். அப்போது ஆமேன் எனவும் பின்னர் பேராயர் உனக்கு அமைதி உரித்தாக என்று கூறும்போது உமக்கும் அமைதி உரித்தாக எனவும் உறுதி பூச பெறுவோர் பதிலளிக்க வேண்டும். இத்திருச்சடங்கள் பங்கு தந்தையால் நியமிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் முன்வந்து உறுதி பூசல் பெறுவோரின் தோள் மீது தங்களது வலது கையை வைப்பர். இது ஞான பிள்ளைகள் நம்பிக்கை வாழ்வில் அவர்கள் இருக்கின்ற கடமையையும் பொறுப்பையும் வெளிப்படுத்துகின்றது. இப்போது பாடகர் குழுவினோடு நாம் சேர்ந்து தூய ஆவியானவர் பாடல்கள் பாடி உறுதி பூசல் பெறுவோருக்காக உருக்கமாக மன்றாடுவோம். Yeah.
அளிக்கும் ஆவி, இயங்க வைக்கும் ஆவி, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி என்னில் எல்லாமே உமதாக்குவாய். இயக்கம் அளிக்கும் ஆவி, இயங்க வைக்கும் ஆவி, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவாய். ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் நிலம் தீர்க்கும் அருளூற்றே. உமதாற்றல் இல்லாமல் என் வாழ்வில்லை, உம்மழி துணை இல்லாமல் பயனும் இல்லை. உமதாற்றல் இல்லாமல் என் வாழ்வில்லை, உம்மழி துணை இல்லாமல் பயனும் இல்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டல் இல்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் நிறைவாழ்வில்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் நிறைவேண்டலில்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் நிறைவாழ்வில்லை. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய், இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதினம் தந்தாய். துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய், இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதிடம் தந்தாய். இறையேசுவின் திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய், எம்மை முழுதும் அருட்கொடையால் நிதமாட்கொள்வாய். இறையேசுவின் திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய், எமை முழுதும் அருட்கொடையால் நிதமாட்கொள்வாய். ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவாய்.
அனலாய் வா என் ஆற்றலே அரணே வா விரைவாய் அருள்வாய் வா நல்வரமாய் பொழிவாய் வா ஆற்றலே அரணே வா உள்ளத்தை அறிந்து உறவுகள் வளர்ந்து புது வாழ்வு வழங்கும் ஆவியே புது வாழ்வு வழங்கும் ஆவியே மகிழ்ச்சியால் உடுத்தி அமைதியை கொடுத்து புது இதயம் தரும் ஆவியே மகிழ்ச்சியால் உடுத்தி அமைதியை கொடுத்து புது இதயம் தரும் ஆவியே புது இதயம் புது உலகம் தாரும் ஆவி அரணே வா பலத்தினால் இடை கட்டி பாசத்தால் இணைத்து வரங்களால் உயர்த்திடும் ஆவியே வரங்களால் உயர்த்திடும் ஆவியே உலர்ந்தவை செழிக்க உறுதியில் தழைக்க புது எழுச்சி தரும் ஆவியே உலர்ந்தவை செழிக்க உறுதியில் தழைக்க புது எழுச்சி தரும் ஆவியே புது இதயம் புது உலகம் தாரும் ஆவியே புது வாழ்வு இதயங்களில் மலர செய்யுமே புது இதயம் புது உலகம் தாரும் ஆவியே புது வாழ்வு இதயங்களில் மலர செய்யுமே ஆவியே அனலாய் வா என் ஆற்றலே அரணே வா ஆவியே அனலாய் வா என் ஆற்றலே அரணே வா விரைவாய் அருள்வாய் வா நல்வரமாய் பொழிவாய் வா விரைவாய் அருள்வாய் வா நல்வரமாய் பொழிவாய் வா ஆவியே அனலாய் வா என் ஆற்றலே அரணே வா
ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஓடிட செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறை மக்களின் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனை தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவருடைய தூய ஆவியாரிடமிருந்து நமக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே எதிர்நோக்கு, ஒரே அன்பு அருளப்பட போல நாமும் ஒருமனப்பட்டு நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பங்களாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திருச்சபையாலும் திருத்தந்தை பிரான்சிஸ், நமது பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோர் தங்களது அழைப்பை உணர்ந்து இறை திருவுளத்திற்கேற்ப அர்ப்பண உணர்வோடு பணி செய்து மக்களை இறை வழியில் நடந்து செல்ல வேண்டிய அருளை பெற்றிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலர்ந்த எலும்புகளை ஆவியின் வல்லமையால் உயிர் பெற்றன செய்த இறைவா, உயிரளிக்கும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, நாங்கள் தூய ஆவியானவரின் வழிகாட்டுதலில் நடக்கவும் உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம் மற்றும் சமாதானம் ஆகியவற்றை சமுதாயத்தில் விதைத்து சாட்சியாய் என்றும் வாழ்ந்திடவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் ஆவியால் அன்று தாவீதை அருள்பொழிவு செய்த எம் இறைவா, தூய ஆவி குடிக்கொள்ளும் ஆலயமாக நாங்கள் மாறவும் உமக்கு உகந்த செயல்களை மட்டுமே செய்து வாழவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உச்சாகிய ஆவியால் அன்று சாலமோனை நிரப்பிய எம் இறைவா, உறுதி பூசல் என்னும் திருவருட்சாதத்தை பெற்றுள்ள நாங்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதன்படி வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் இறைவா, எல்லா மனிதர்களுக்கும் ஒரே இறைவனை தம் தந்தையாகவும் தம்மை படைத்தவராகவும் கொண்டிருப்பதால் இனம், நாடு எனும் பாகுபாடின்றி
அனைவரையும் சகோதரர்களாக பாவித்து பரிசுத்த ஆவி அருளுகின்ற மகிழ்ச்சி அரசை உண்மையான உள்ளத்தோடு நாட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்சுகத்தை கொடுப்பவரே, எம்மிடையே வறுமையில் வாடுவோர், வழி அறியாதோர், நோயாளிகள், ஆதரவற்றவர்கள், துணையின்றி தவிப்போர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தேற்றும் தூய ஆவியை பெற்று நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் பெற்றிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியாரை அளித்து அவர்கள் வழியாகவும் அவர்கள் வழிவரும் ஆயர்களின் வழியாகவும் அதே ஆவியானவரை அளிக்கப்பட வேண்டுமென திருவுளமானே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டு எங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் தந்தருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே என்னை அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியும் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியும் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். ரசமும் தருவதின் வழியே, தந்தேன் என்னையே அன்புடனே. அப்பமும் ரசமும் தருவதன் வாழி, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. தொடுவதில் பெருமம் பெறுவத வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆ
ஆவியே உம்மிடம் சரணடைந்தே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அப்பமும் ரசமும் தருவதின் வழியே தந்தேன் என்னையே அன்புடனே. அப்பமும் ரசமும் தருவதன் வழியே தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவே தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வழிபடும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்
இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஊழியான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே.
வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பக்தனை தேற்றினீரே தீவினிலே பக்தனை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் இந்த வேளையிலே என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வந்திருக்கின்றார். அவருடைய உன்னத கொடையான ஆவியானவரை இதோ நாம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார். ஆவியானுடைய கொடைகளை பெற்று முழு மனிதர்களாக மாற அவருடைய கனிகளை நம் வாழ்வில் வெளிப்படுத்தி அவருக்கு சாட்சியாக மாற நாம் மன்றாடுவோம். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று டிசம்பர் 10ஆம் நாள் திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இன்று மாலை திருப்பலிக்கு முன் தமிழில் மாலை ஜெபம் வெஸ்பஸ் நடைபெறும். இதில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய மாலை திருப்பலிக்கு பின் நம் பகுதியில் உள்ள கிறிஸ்துவ சபைகளின் ஒருங்கிணைந்த மாபெரும் கேரல்ஸ் பாடல் நிகழ்ச்சி எக்யூமெனிக்கல் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நடைபெற உள்ளது. இது ஒரு அரிய வாய்ப்பு என்பதால் அனைத்து இறை மக்களும் அதனை கேட்டு மகிழ அன்போடு அழைக்கின்றோம். இன்று நம் பங்கில் உறுதி பூசல் திருவருட்சாதன விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆயனுடைய வருகையால் மகிழ்ந்திருக்கின்ற நாம்
அவர் அளித்திருக்கின்ற இந்த அருட்சாதனத்தால் நம் பிள்ளைகள் அனைவரும் புது வாழ்வு பெற அவருக்காக நாம் ஜெபிப்போம். காலை 11 மணிக்கு ஆங்கிலத்தில் இதே ஆலயத்தில் திருவருட்சாதன நிகழ்வு நடைபெறும். டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் வருகிற திங்கட்கிழமை நாளை தினம் புனித லூர்து அன்னையின் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இம்மாத லூர்து அன்னையின் தினத்தினை சூசைப்பர் பகுதி இறை மக்கள் சிறப்பிப்பார்கள். அன்றைய தினம் நடைபெறும் திருப்பலிகளில் ஏதாவது ஒன்றில் கலந்து கொண்டு தேவ அன்னையின் ஆசிரியரை பெற அன்போடு அழைக்கின்றோம். அன்று மாலை 6 மணிக்கு புனித லூர்து அன்னையின் ஆடம்பர தேர்ப்பவனியும் அதனைத் தொடர்ந்து ஆடம்பர திருப்பலி, திவ்ய நற்கருணை ஆராதனை மற்றும் நோயாளிகள் மந்திரிப்பு ஆகியவை நடைபெறும். காலை 11 மணி திருப்பலிக்கு பின் திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்றைய தினத்தில் 400 ஏழை குடும்பங்களுக்கு அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நம் பங்கின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை பகிர்வது வழக்கம். இப்பகிர்விற்காக புதிய புடவைகள், போர்வை, லுங்கி மற்றும் பேண்ட் ஷர்ட், அரிசி மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை தர விரும்புபவர்கள் மற்றும் இவர்களுக்காக நிதி உதவி செய்ய விரும்புபவர்கள் பங்கு தந்தையை சந்தித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் புனித லூர்து அன்னையின் தினத்தன்று கிறிஸ்துமஸ் பகிர்வுக்காக நடைபெறும் சிறப்பு காணிக்கை பவனின் போது தாராளமாக உதவிட வேண்டுகின்றோம். டிசம்பர் 16ஆம் நாள் வருகிற சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கான கிறிஸ்துமஸ் பகிர்வு நடைபெறும். காலை 10 மணி அளவில் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கின்றோம். வருவாய் மற்றும் வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் ஏழைகளாக இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த பகிர்வு அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் பகிர்வுக்கான பெயர்களை பங்கு தந்தையிடம் டிசம்பர் 12ஆம் தேதிக்குள் தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவற்றை நன்கு பரிசீலித்த பிறகே பகிர்வு வழங்கப்படும். திருவருகை காலம் என்பது இயேசுவின் பிறப்பிற்காக நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் தயார் செய்கின்ற புனித காலமாகும். இதனை மனதில் கொண்டு வருகிற டிசம்பர் 16, 17 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் மாலை வேளையில் நம் பங்கில் நடைபெறும் சிறப்பு தியானத்தில் இறைமக்கள் அனைவரும் குடும்பமாக பங்கு பெற்று கிறிஸ்துமஸ் விழாவிற்காக தயாரித்திட அன்போடு அழைக்கின்றோம். டிசம்பர் 16ஆம் நாள் வருகிற சனிக்கிழமை முதல் துவங்கவுள்ள கிறிஸ்துமஸ் விழாவிற்கான நவ நாட்களில் அனைவரும் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். வருகின்ற வார நாட்களில் பல பகுதிகளில் நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சிக்கு அன்பு இறை மக்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டிசம்பர் 17ஆம் நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8:45 மணிக்கு மறைக்கல்வி சிறுவர் சிறுமிகளுக்கான சிறப்பு கிறிஸ்துமஸ் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமும் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நாளில் காலை 11:30 மணி அளவில் இளையோருக்கான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமும் நடைபெறும். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள புண்ணிய பூமி திருப்பயணம் மற்றும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கான திருப்பயணம் ஆகியவற்றில் பங்கு பெற விரும்புவோர் உடனடியாக பங்கு தந்தையை சந்தித்து முன் பணத்தை செலுத்தி பெயர்களை பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் வழியாக கிடைக்கப்பெற்ற உண்டியல் காணிக்கை ரூபாய் 50,376 ஆகும். அன்புக்குரியவர்களே, நம் பங்கு மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பெக்கியில் உள்ள தொன்போஸ்கோ குருத்துவ மாணவர்களுக்காக உண்டியல் வழியாகவும் மற்றும் தனிப்பட்ட விதத்திலும் கொடுத்த சிறப்பு காணிக்கையினுடைய தொகை ரூபாய் 4,79,833 ஆகும். தங்களின் தாராள உள்ளத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி மன்றாட்டு மற்றும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு உம் திருமகனின் திருவுணவால் வளம் பெற்றவர்கள் மீது இனி வரும் நாட்களில் உமது ஆசியை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் தங்கள் அன்பு பணிகளால் இவ்வுலகில் அதன் வளர்ச்சிக்கு துணை புரியவும் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசிரை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி மன்றாடுவோம். தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பிறப்படைந்த உங்களை தம் சொந்த மக்களாக்கிய எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தருள்வாராக. உண்மையின் ஆவியாத்தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பார் என வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தமாற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை என்றும் உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்பு தீ பற்றி எரிய செய்த தூய ஆவியா உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையில் இருந்து விடுவித்து இறை ஆட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாக கூட்டி சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இதோ இன்று நம் பங்கிலே ஒரு அற்புதமான நாள், ஒரு அருட்சாதனத்தினுடைய நிறைவை நாம் அனைவரும் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாள். இதோ நம்முடைய பிள்ளைகள் 52 பிள்ளைகளுக்கு இந்த உறுதி பூசல் அருட்சாதனத்தை வழங்கிய நம்முடைய பாசத்துக்குரிய பேராயர் அவர்களுக்கு நம்முடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி அன்போடு நாம் தெரிவிக்கிறோம். பேராயர் அவர்கள் நம் பங்கை குறித்தும் பங்கு மக்களை குறித்தும் எப்பொழுதும் மிகுந்த அக்கறையோடு இருக்கின்றார். பார்க்கும்போதெல்லாம் உங்களை பற்றி விசாரிப்பார், பங்கை பற்றி விசாரிப்பார். ஒவ்வொரு நாளும் நமக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பேராயர் அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியோடு நம்முடைய அன்பான ஜெபங்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த முக்கியமான அருட்சாதன நிகழ்வுக்கு இந்த பிள்ளைகளை தயாரித்த பொறுப்பாளர் குரு தந்தை சிறில் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து இந்த கடந்த 45 நாட்களாக இந்த ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை தயாரித்தவர் சிஸ்டர் விமலா அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியையும் மகிழ்ச்சியும் ஜெபங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் சிஸ்டர் விமலா அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். மேலும் திருநிகழ்வுக்காக உதவி செய்த நம்முடைய பிஷப் செக்ரட்டரி அருள் தந்தை தமிழ்மணி அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்கள், குறிப்பாக பாடகர் குழு மற்றும் இந்த கேமரா மேன் அனைவருக்கும் சிறப்பான நன்றி. கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆயரோடு இணைந்து ஒரு புகைப்படம் எடுக்க இருக்கின்றோம். அந்த நேரத்திலே நாம் இறுதி பாடலை பாடிக்கொண்டிருப்போம்.
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுதல் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே ரட்சிப்பின் ஊற்றுதல் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே ஆத்மவாழும் பரிசுத்தமும் ஆத்மவாழும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிறாரே திகைத்திராதே துதியினால் இணைந்து விடும் கலங்கிறாரே திகைத்திராதே துதியினால் இணைந்து விடும் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்புக்குரியவர்களே, இந்த திருவருட் சாதன நிகழ்விலே இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் இணைந்து ஸ்பான்சர்ஸாக ஞான பெற்றோர்களாக இருந்தவர்கள் திருவாளர் டாமினிக், திருமதி கிளாரா, அவளுக்கு நம்முடைய சிறப்பான அவருடைய ஆன்மீக உதவிக்காக சிறப்பான நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவரே கை காமிச்சிட்டு வேற போனார். நல்ல பாட்டுங்க. Johnny,